தரிசனம் டிஜிட்டல் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. அதாவது மாசி மாத கொண்டாட்டங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு நோன்பு. ஆடி மாசம் பிறந்தா வரலட்சுமி விரதம். அதே போல புரட்டாசி வந்துச்சுனாக்கா நவராத்திரி, ஐப்பசி வந்தா தீபாவளி. அந்த ஒவ்வொரு பண்டிகைகளா வரதுல இந்த மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணையக்கூடியது. மாசியுடைய முடிவும் பங்குனியுடைய தொடக்கம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது காரடையான் நோன்பு. இதை என்னன்னு சொல்லுவாங்க? காரடையான் நோன்பு சொல்லுவாங்க, சாவித்திரி நோன்புன்னு சொல்லுவாங்க, காமாட்சி நோன்புன்னு சொல்லுவாங்க, கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ பேர்கள் இருக்கு. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவு வருதுன்னா நம்மளுடைய தாலிக்கொடி. இந்த தாலி கொடியை மாற்றக்கூடிய நாள். என்ன சொல்லுவாங்கனாக்கா, காரடையான் நோன்புல ஒரு தாலி கொடி கட்டினா எவ்வளோ பாசி பிடிச்சாலும் அறாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதைகளும் சரி, இந்த மாசி மாத முடிவும் பங்குனி மாத தொடக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாளில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு நாளையும் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாசி முடிவு அப்படின்னு சொல்லும் போதே மறைமுகமாக சூரிய பகவான் பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுடைய அதிதேவதையாக கொண்ட நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு நாள். இதில் இந்த சூரிய பகவான் மீன வீடான குரு வீட்டுக்கு செல்றது ஒரு யோகத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், இருதார யோகங்கள், இந்த மாதிரி ஒரு கணவனை இழக்கக்கூடியது, இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காத ஒரு அமைப்பில் ஒரு பெண் பிறந்துட்டாங்க, ஆண் பிறந்துட்டாங்க, அதுக்கெல்லாம் மறைமுகமாக சாஸ்திரப்படியான இருக்கக்கூடிய ஒரு நோன்பு தான் இந்த காரடையான் நோன்பு. அஸ்வதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன், அவர் பார்த்திங்கன்னா புத்திரம் இல்லாமல் அவர் ரொம்ப வழிபட்ட தெய்வம் சரஸ்வதி தேவியை தான். கல்விக்கு, அறிவுக்கு, புத்திக்கு உண்டான தெய்வம். அவங்கள வழிபட்டு வந்ததாகவும் தவம் புரிந்ததாகவும், தவம் புரிந்ததுடைய வலிமையில் சரஸ்வதி தேவி அவங்க முன்னாடி தோன்றி உனக்கு ஒரு பெண் குழந்தை வரமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு குழந்தை தான் சாவித்ரி. சாவித்ரின்ற ஒரு பேரே சரஸ்வதி நாமாவளிகளில் இருக்கக்கூடிய ஒரு பேர் தான். அப்போது அவர் அந்த பெண் குழந்தையை ரொம்ப அழகாக வளர்க்குறாங்க, மகிழ்ச்சியாக வளர்க்குறாங்க. அதாவது ஒரு பெண்ணாக பிறந்தாலும் அரசவை பொறுப்புகள் எல்லாத்தையும், வால் சண்டையிலேருந்து கணிதம் வரைக்கும் எல்லாத்துலேயும் அந்த குழந்தைய தயார்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த அரசர் தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்னா உனக்கு பிடித்த கணவரே நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கெங்கேயோ போகிறாங்க, எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. அவங்கள கவர்ந்த மாதிரி ஒரு கணவர் அவருக்கு தெரியல. அதே போல் ஒரு வாட்டி காட்டுக்கு வேட்டையாட செல்லும் போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சத்தியவான் சொல்லக்கூடியவர் அங்கே ஒரு குடிலில் தனது தாய் தந்தையரோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே சாவித்திரிக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் ஏற்பட்டு தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க. தந்தைக்கிட்ட சொன்ன உடனே தந்தையும் உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ப்ரொசீட் பண்ணும்போது நாரதர் வராரு. நாரதர் வரும்போது சொல்கிறாங்க, தந்தைக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தந்தை இல்லைம்மா நம்ம வேறு வரன்னு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா தனது தாய் தந்தைக்கு கண்கள் இல்லாமல் இருக்கிறவரை இவர் தான் கண்ணும் கருத்துமாக எல்லாத்தையும் பார்த்து பணிவிடை செஞ்சு வளர்க்கக்கூடியவர். தாய் தந்தையே இப்படி பார்த்துக்கிறாங்கன்னா அப்போ என்னை எப்படி பார்த்துப்பாங்க? இந்த மாதிரி ஒரு ஆண்மகன் கிடைக்கிறது ரொம்ப கடினம் சொல்லி அவருடைய பண்புகள், அவருடைய திறமைகள் எல்லாத்தையும் சாவித்திரி எடுத்து சொல்கிறாங்க. அப்போது அந்த தந்தை சொல்கிறாரு, அதாவது இவருக்கு ஆயுள் குறைபாடு இருக்குது, 1 வருடம் தான் இவர் வாழுவார், ஆயுள் குறைவு இருக்குன்னும் போது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா மகளுடைய விருப்பத்துக்கு விடுறாங்க. திருமணம் ஆகுது. 2 பேரும் அந்த காட்டுக்குள்ளே அந்த குடிலில் வாழ்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த 12வது மாதம் முடிவு போது சத்தியவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் விறகு வெட்ட போகும்போது அந்த கோடாலி விறகு வீசும்போது அது திரும்ப வீசுனதில் அவர் மேலேயே அது பட்டு அந்த இடத்துலேயே அவர் உயிர் விடுறாரு. அதாவது ஒரு உயிர் போச்சு அப்படின்னாக்கா முதல்ல யமதூதர்கள் தான் வருவாங்க.
ஆனால் இந்த சத்தியவானுடைய பண்புகள், அவருடைய நற்குணங்கள், அவருடைய தெய்வ பக்தி இதை மிச்சி யமதர்மனே இறங்கி வராரு. யமதர்மனே இறங்கி வந்து அந்த சத்தியவானுடைய எடுக்கும்போது சாவித்திரி வந்து அவளுடைய பத்தினி தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். தெய்வ ஆற்றலும் சரி, எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு பெண். சரஸ்வதி தேவியுடைய முழு முழு அருள் பெற்ற ஒரு பெண். அவங்க கண்ணுக்கு யமதர்மர் தெரிகிறார். சரி, யமன் வந்து சத்தியவானை தூக்கிட்டு போகும்போது பின்னாடியே சாவித்திரி போகிறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்போ தான் எங்களோட மன வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லும்போது அப்போ யமதர்மர் சொல்கிறாரு, ஒரு உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக போய் தான் ஆகணும், எந்த விதியும் உன்னால் மாற்ற முடியாது. ஆனாலும் இவங்க வந்து அழுதுகிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னென்னும் அவருடைய பெருமைகளை உன்னால் நடச்ச முடியாதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சரி உனக்கு ஒரு வரம் தரேன், உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன். அப்போ அவங்க கேட்ட முதல் வரம் வந்து, என்னுடைய மாமனார் மாமியாருக்கு கண்கள் தெரியணும். சரி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும் சொல்லி போகும்போது திரும்ப இவங்க பேசிக்கிட்டே வராங்க. இல்லை இல்லை, நீ வந்து ஏதாவது செய்யுங்க, எனக்கு முடியாது, என் கணவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. திரும்ப அதே விஷயம் பேசும்போது, சரி இன்னொரு வரம் தரேன், என்ன வரம் கேளுன்ற போது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தந்தையான அஸ்வதிபதிக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கணும். சரி, அதுவும் தந்துட்டேன்னு சொல்லி போகும்போது திரும்ப அந்த வழி நடக்க இவங்க போயிட்டே இருக்காங்க. என் கணவர் வேணும் வேணும் சொல்லி போராடுறாங்க. அதுக்குண்டான வாக்குகளை பேசுகிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சரி என்ன வரம் வேணும், இன்னொரு வரம் உனக்கு தரேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னோட மாமனார் வந்து விட்ட ராஜ்யத்தை திரும்ப எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வரும்போது, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து அவங்க உச்சக்கட்ட ஒரு அழுகையில் பேசும்போது, உனக்கு கடைசியாக ஒரு வரம் தர, அதை வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது, எனக்கு நிறைய ஆண் குழந்தைகள் பிறக்கணும், நல்ல மகிழ்ச்சியாக நான் வாழணும், நான் வந்து தர்ம பத்தினியாக இருந்து நிறைய ஆண் குழந்தைகளை பெற்று ரொம்ப மகிழ்ச்சியாக வாழணும், தந்துட்டோன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு தான் யமதர்மரே யோசிக்கிறாரு, தர்ம பத்தினியாக இருந்தேன்னா இவர் கணவரோட இணைஞ்சாதான பிறகு சத்தியவானோட உயிரை திரும்ப கொடுக்குறாரு. இதுதான் வந்து இந்த காரடையான் நோன்புக்குண்டான முக்கியமான ஒரு கதை, புராண கதை. இன்னைக்கும் சாவித்ரி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நினைவு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவனுடைய உயிரை போராடி மீட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த காரடையான் நோன்பை எப்படி வழிபாடுகள் செய்யலாம் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் விஷயமாக தாலி சரடை எடுத்து வைப்பாங்க. மஞ்சள் கயிறு தனியாக, நோன்பு கயிறுன்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து மஞ்சள் குங்குமம், அதாவது எல்லா நாளும் மஞ்சள் குங்குமம் வாங்குவாங்க, ஆனால் இந்த நாள் வாங்கக்கூடியது குங்குமம் வந்து தாளம்பூ குங்குமம், மஞ்சள் வாங்கி வைப்பாங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு, விளக்குகள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, தீபம் சுத்தமான நெய் ஊற்றி தீபம் ஏற்றி தாம்பூலம் வைப்பாங்க. எந்தெந்த இல்லங்களில் இந்த நோன்பு நடைபெறக்கூடிய நாளில் தாம்பூலத்தை அலங்காரம் பண்ணி அந்த தீபத்துக்கு முன்னாடி வைக்கிறாங்களோ, அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது நிலைச்சி நிற்கும் அப்படிங்கிறது தான் தாந்திரிக ரீதியான ஒரு பரிகாரம். ஸோ தாம்பூலம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக பால் பாயாசமும் அடையும் வைப்பாங்க. அடை வந்து எந்த மாவில் வேணால் செஞ்சு வச்சுக்கலாம். அடை தட்டி வச்சுட்டு பாயாசத்தை வச்சுட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு சுமங்கலி பெண்கள் எல்லாம் உட்காருவாங்க. மூத்த சுமங்கலி, இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா மாமியார் முதல்ல உட்காந்து சரடை மாற்றிட்டதுக்கு அப்புறமா மருமகள்களை உட்கார வைப்பாங்க, பொண்ணுங்களை உட்கார வைப்பாங்க. சொந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இந்த மாதிரி தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலி கிட்ட வந்தும் வாங்கிப்பாங்க. ஸோ உட்காந்து இந்த சரடுகளை எடுத்து க்ளீன் பண்ணி, ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திருமணமானவங்க 3வது மாதம் தாலி பிரித்து கோப்பாங்க. சிலர் இந்த நாள் வரத்துக்கு வெயிட் பண்ணி இந்த சரடு பிரித்து கோக்குறதும் ஏற்படுத்துவாங்க. ஸோ இந்த சரடு பிரித்து கோக்கும்போது புதிதாக ஒரு பொண்ணு சேர்த்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வும் நடக்கும். ஒரு முத்துமணி அளவாவது ஒரு தங்கத்தை சேர்ப்பாங்க, இல்லை வெள்ளியை சேர்ப்பாங்க. சேர்த்து கோத்து குங்குமம் வச்சுட்டு பூக்கள், தலை நிறைய பூக்கள் வச்சு உட்கார்ந்து இந்த சத்தியவான் சாவித்திரியுடைய கதைகளை கேட்டு மனசார பிரார்த்தனைகள் செய்து, அதன் பிறகு சிலருடைய வழக்கம் கணவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி குங்குமம் விட்டுப்பாங்க. அந்த நோன்பு கயிறுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை எடுத்து கணவருடைய கையில் கட்டுவாங்க. எப்பேற்பட்ட மாங்கல்ய தோஷமும் சரிங்க, எப்பேற்பட்ட கண்டங்களும் சரி, இந்த கயிறை தாண்டி வராது.
அதுதான் இதை வந்து எல்லார் வீட்லேயும் இந்த நோன்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக வழக்கமாக இருக்கும். இந்த நாளை ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. காலையிலேருந்து விரதம் இருப்பாங்க. மாலையில் இந்த விரதத்தை முடிப்பாங்க. சிலர் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணி இந்த தாலி சரடு கோக்குற வரைக்கும் இருந்துட்டு படையலை அதாவது சாதம், சாம்பார், கதம்ப சாம்பார் இந்த மாதிரி படையல்களை போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. சிலர் மாலை வரைக்கும் இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு சிவன் பார்வதியோ இல்லை பெருமாளை மகாலட்சுமியையோ தம்பதியராக இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போயிட்டு யார் தாலி பிரித்து கொத்துக்கிறாங்க அவங்களுடைய கணவர் மனைவி பேரை சொல்லி அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றிட்டு வந்து விரதத்தை முடிப்பாங்க. இந்த காரடியான் நோன்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, காரணம் அறியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வீட்டில் கல்யாணம் நடக்கலை, ஸோ சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே பையங்க தான் இருக்காங்க, அம்மா மட்டும் தான் கோத்துப்பாங்க. அதுக்கு தான் அம்மா கோத்ததுக்கு அப்புறமா இந்த மஞ்சள் கயிறை வச்சு பசங்களை உட்கார வச்சு இந்த கயிறை கட்டி விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடையாக இருக்கட்டும், திருமணம் கைகூடலை, வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒரு குடும்பமாக ஒரு பொறுப்போடு வாழ்கிறது தான் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. ஸோ அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதும் அதை விட முக்கியமானது இந்த கதையை எதுக்கு சொல்கிறாங்க, அந்த பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஒன்று ஒன்றா சொல்லி நீக்கிட்டு வர்றது போல் இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் கணவனுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், புத்தர பேரு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் நீக்கி வெற்றியையும் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த காரடையான் நோன்புன்னு சொல்லக்கூடிய சத்தியவான் சாவித்திரி நோன்பு. இந்த காரடையான் நோன்பு இந்த வருடம் வந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை வருது. சனிக்கிழமைன்னு சொல்லும்போது காலையில் 6 to 7 குளிகை நேரம். ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யலாம், இல்லை 7 to 8 இந்த நேரத்தில் எடுத்து செய்யலாம். ஸோ 7 to 8 ஏன்னா அந்த நேரம் குரு ஹோரையும் சரி இந்த குரு பார்வையும் இருக்கும், செய்யலாம். அதுக்கடுத்து 9 to 10 ராகு காலம், அந்த நேரம் செய்யாதீங்க. 10:30 மணிக்கு மேலே அபிஜித் முகூர்த்தம் சொல்லக்கூடிய 11:40 12-18 இதுக்குள்ளே முடிங்க. இதுக்கு அடுத்து சரடு பிரித்து கோக்குறது சில பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உச்சி பொழுது சூரியன் போனதுக்கு அப்புறமா முகூர்த்தம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு சிலருடைய சாஸ்திர வழக்கப்படி எங்கள் வீட்டில் சாயங்காலம் 4 மணிக்கு தாங்க நாங்கள் உட்காந்து பண்ணுவோம் அப்படின்னு இருக்குன்ற போது யமகண்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நித்திய சுமங்கலியாக மகிழ்ச்சியான இல்லறத்தோட வாழ்க வளமுடன். நன்றி.